வள்ளல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். டெக்னாலஜியை பத்தி பேசுறது அப்படின்னாலே ஒரு தனி ஆர்வம் தான். ஏன்னா எனக்கு தனிப்பட்ட முறையில் டெக்னாலஜி பத்தி வந்து நிறைய கேட்க ஆர்வம், நிறைய விஷயங்கள் தெரியாது. ஒரு டெக்கியா அப்படின்னு கேட்டா இல்ல. பட் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்து ஏஐ டூல்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். குறிப்பா வந்து ChatGPT, மெட்டா இவங்க எல்லாருமே நம்ம லைஃப் கூட கலந்துட்டாங்க. ஆனா இப்ப இவங்களுக்கு எல்லாருக்குமே ஆப்பு வைக்க சைனாவின் DeepSeek வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நியூஸ். நம்ம தமிழ் யூடியூபர்ஸும் நிறைய பேர் பேசியிருக்காங்க. இதற்கு மேல பேசுறதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா, பாரியின் பார்வையில இன்னும் சில விஷயங்கள் மற்ற பேர் பேசாத இருக்கும் இல்லையா? அதான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் பாரி. வணக்கம். DeepSeek டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாத்தீங்களா? பண்ணி பார்த்தாச்சு. இப்ப எல்லா ஏஐ டூல்ஸுமே நம்ம பயன்படுத்தி பார்த்து அது எதோட பிளஸ் எதோட மைனஸ் எது நம்ம நம்மளோட பார்வையில ஒரு பரிசோதனை பண்ணி பார்ப்போம்ல. நம்மளுடைய சூழலுக்கு அதாவது வெள்ளைக்காரனுக்கு அது பயன் தரலாம். ஆனா நம்ம ஊர் விஷயங்களை பத்தி தேடும் பொழுதோ இல்ல அது பற்றியான புரிதலோ அதுக்கு இருக்கா, அது வந்து கரெக்டா அந்த டேட்டாஸை கொடுக்குதா, அதுல என்னென்ன தப்பான விஷயங்களை கொடுக்குது, அதுல என்னென்ன பொலிட்டிக்கல் சைட்லைன்ஸ் எடுக்குது, இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாக்குறது. ஏன்னா எந்தெந்த ஏஐஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்ட்டு. அப்ப அந்த மாதிரி இந்த DeepSeekயும் வந்த உடனே நம்மளும் உள்ள போட்டு அது என்னன்னு சொல்லி டவுன்லோட் பண்ணி பார்த்தாச்சு. So before that, பாரி as a person உங்களுக்கு வந்து உங்க தினசரி வாழ்க்கையில உங்களோட ஒர்க்ல எந்த அளவுக்கு நீங்க இது வரைக்கும் வந்திருக்க ஏஐ டூல்ஸ் வந்து யூஸ் பண்றீங்க? உங்களுக்கு எந்த அளவுக்கு பயன்படுது? சமீபத்துல உங்களுக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது நம்ம ஒரு ஆங்கிலத்துல ஒரு கண்டென்ட் டைப் பண்றோம், அதுல ஏதாவது கிராமர் மிஸ்டேக் லொட்டலோஸ்க்கு எல்லாம் இருக்கும். அப்ப அதை கொஞ்சம் சரி செய்யறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்புறம் சில வார்த்தைகளுக்கு அந்த எக்ஸாக்டான மீனிங்க்கு ஏதாவது ஒரு இங்கிலீஷ் வார்த்தை நமக்கு தெரியாம இருக்கும், இந்த ஒகாபுலரின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இஷ்யூ எல்லாம் நமக்கு இருக்கும். அப்ப அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம அதை பயன்படுத்துவோம். இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய பயன்பாடும் அந்த பயன்பாட்டுக்கு இருக்கு. அப்ப இன்னொன்னு என்னன்னா, இப்ப சில தமிழ் கட்டுரைகள் இருக்கும், இப்ப தமிழ் பதிவுகள் இருக்கும். அந்த பதிவுகளை வந்து இப்ப யாராவது ஒரு வெள்ளைக்காரங்களுக்கோ இல்ல அவங்களுக்கு டேட்டாவா ஷேர் பண்ணணும் அப்படின்னா முன்னாடி எல்லாம் என்ன பண்ணணும், டிரான்ஸ்லேட்டர்ல போட்டு அதை வந்து நீங்க மாத்தி கொடுக்கணும். அது ஒழுங்காவே டிரான்ஸ்லேட் பண்ணாது. அதுக்கு ஏன்னா அந்த டிரான்ஸ்லேட்டர் பொறுத்த வரைக்கும் வேர்ட் பை வேர்ட் டிரான்ஸ்லேட் பண்ணும். அப்ப அப்படியே மாத்தி போட்டிருக்கோம். சோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது அந்த அளவுக்கு அது கரெக்டா மீனிங் நிறைய இடத்துல குழம்பும். பட் இப்ப இந்த டூல் வந்ததுக்கு அப்புறம் நானே சில வெளிநாட்டு நண்பர்களுக்கு இப்ப நம்ம ஈழம் சார்ந்த போராட்டங்களா இருக்கட்டும் இல்ல வந்து வேற மாதிரியான தமிழ் தேசியம் சார்ந்த சில விஷயங்களா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணும் பொழுது தமிழ்ல இருக்க ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம அப்படியே காப்பி பண்ணி இதுல போட்டோம்னா அது அப்படியே இங்கிலீஷ்ல அழகா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருது. அதாவது வந்து பெரிய அளவுக்கு எரர்ஸ் இல்லாம கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருது. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து அந்த கட்டுரையை வந்து ஷார்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இன்னும் இதை வந்து கொஞ்சம் குறைச்சு இது பண்ணி கொடு அப்படின்னு சொன்னா அது பாயிண்ட் பை பாயிண்டா போட்டுலாம் பிரிச்சு கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரியான சில யூசேஜுக்கு நம்ம வந்து அதை பயன்படுத்துறோம். இது வந்து நம்மள மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் இதுல இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவுக்கு பயன்படாதுன்னு வச்சுக்கோமே. ஆனா ஒரு ஸ்கூல்ல எக்ஸாமுக்கு நான் யோசிப்பேன், நம்மளே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது ChatGPT எல்லாம் இருந்தா இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து அது பெரிய அளவுக்கு பிளஸ்ஸா இருந்திருக்கும். ரீசன் என்னன்னா, அந்த ஒட்டுமொத்த பாடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்களை அதுவே ஹைலைட் பண்ணி எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு சொல்லி அதை பிரிச்சு அதுக்கு நமக்கு மனசுல பதிகிற ஃபார்மேட்டுக்கு அழகா மாத்தி எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணிருக்கலாமே ChatGPT வச்சு பிட் அடிச்சு அப்படியே ரைட் அப்படியே போட்டு ஆன்சர் எழுதிறாரு ChatGPT கீழ போட்டுட்டு ரைட் யாரும் பண்ணிராதீங்க பண்ணிட்டு இருப்பாங்க, அடையோ போட்டு கொடுக்காதீங்கடா அப்படி. அப்ப இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு. இதுல ஆக்சுவலா இப்ப என்னன்னா, இந்த ChatGPT வந்தோன்னா நமக்கு எல்லாம் வந்து இந்த காலேஜ் இதுல எல்லாம் வந்து அந்த ஒர்க் ஷாப் இது கொடுப்பாங்கல்ல, எஸ்ஏ சொல்லுவாங்கல்ல, அந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே இதுல போட்டு எல்லாரும் போய் எழுதி முடிச்சுறாங்க போல. அது ஒரு பெரிய தலைவலியா இருக்கு போல. அதை வேற இப்ப கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்குங்கிற அளவுக்கு. ஏன்னா ஆனா நம்ம ஆட்களுக்கு தெரியும் இவன் இவ்வளவு நல்லா எழுதியிருக்க மாட்டான்டா அப்படிங்கும் போது ஞானம் முகத்தை பார்த்தால் இல்லை அப்படிங்கும்போது ChatGPT-யோட ஹெல்ப் இருக்குங்கிறது தெரிஞ்சது. சோ அது இன்னைக்கு ஒரு விதத்துல ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். இன்ஃபேக்ட் வந்து ஒரு கேப்பை வந்து இது வந்து பெரிய அளவுல பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கு. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியர்களுக்கும் வந்து வெளிநாட்டவர்களுக்கும் இந்த மொழி சார்ந்த சில விஷயங்கள்னால நம்மளோட ஐடியாஸ் வந்து அங்க அவங்களுக்கு பிரதிபலிக்காது. அவங்களுக்கு நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ப்ராப்பரான டூல் இங்க இருக்காது. அது எடுத்து சொல்றதுக்கு நடுநிலையா ஒரு ஆள் இருக்க மாட்டாப்ல. இப்ப அந்த மாதிரிதான் வந்து ChatGPT இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே பயன்படுத்துறாங்க. அதுல ஏன் ChatGPT-ன்னு இந்த ஏஐல கொஞ்சம் பிளஸ்ஸா சொல்றோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்த பல ஏஐகள்ல கொஞ்சம் பெட்டரா நமக்கு ஃபீல் ஆனது, ஓரளவுக்கு யூசபிளா இருந்தது ChatGPT தான். ஈஸியா இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்தது எதுவுமே நம்ம பயன்படுத்தி பார்த்தாலும் அது வந்து ப்ராப்பரா நமக்கு ரிப்போர்ட் கொடுக்காது. நம்ம தான் அதுல திருத்திக்கிட்டு இருக்கணும். இது அது கொடுத்துருவோம் எதையாவது, அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து மாத்தி எழுதிட்டு இருக்கோம். பட் ChatGPT வந்து பரவாயில்ல, இது கரெக்டா பண்ணுதேங்கிற அந்த ஒரு ஃபீலை வந்து ChatGPT கொடுக்கும். அதுவும் சரி, மெட்டாவும் ஓகே. மெட்டா அந்த அளவுக்கு நான் பயன்படுத்தல. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு எனக்கு இந்த Facebook மேல ஒரு வன்மமே வந்துருச்சு.
ஸோ அந்த வன்மத்தினால அவங்களை வந்து அந்த புறக்கணிக்கிற போக்குக்கே வந்துட்டேன் வைங்களேன். அதனால அதை பெரிய அளவு நான் டெஸ்ட் பண்ணது, சும்மா இன்ஸ்டால் பண்ணி ஒரு 2-3 இது மட்டும் பார்த்துருப்பேன். அப்ப அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருந்தது ChatGPT தான். இப்ப இதை வந்து என்ன அப்படின்னா, சரி பேசிக்கா நம்ம ஆடியன்ஸ்ல நிறைய பேருக்கு இதை பற்றியான ஒரு முன்னுரை தெரியாம இருக்கும். சரி, அப்ப அதை நம்ம சொல்லிடுவோம். ஏஐ அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நம்ம மனித மூளை எப்படி சிந்திக்குதோ, நம்ம ஒரு உயிரினங்கள் எப்படி சிந்திக்குதோ, அதே மாதிரி அது சுயமான சிந்திக்கக்கூடிய அந்த திறன், அந்த சுய சிந்தனை திறனை வந்து ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள கொண்டு வரதான் ஏஐ முயற்சி இன்னும் நடந்துட்டு இருக்கு. அது ஆக்சுவலா இது ஏஐன்னு சொன்னா இது ஏஐ கிடையாது, ஏஐ நோக்கிய ஒரு பயணம்னு வேணா சொல்லலாம். இந்த ஏஐங்கிற இந்த ஒரு ஒட்டுமொத்த ஃபீல்டுக்குள்ள அதோடைய ஆரம்ப கட்ட படிநிலைகள்ல நம்ம இருக்கிறோம். அந்த நியூரல் லிங்க் நெட்வொர்க்ஸை இவங்க ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு எப்படி நம்ம மூளைக்குள்ள தகவல்கள் கடத்தப்பட்டு ஒரு டிசிஷன் மேக்கிங், அது எப்படி அந்த டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் நம்ம கிட்ட இருக்கோ மனித மூளையில, அந்த மிமிக் பண்ற விதமா கம்ப்யூட்டருக்குள்ள ஒரு மூளையை இவங்க வந்து கோடிங்ஸ் மூலமா கொண்டு வந்து ஒரு எப்படி அதை வந்து பயன்படுத்துறதுங்கிற மாதிரி அவங்க கத்துக் கொடுத்துட்டு இருக்காங்க கம்ப்யூட்டருக்கு. அதுவும் கத்துக்கொண்டு இருக்கிறது. ஆனா அது சுயமாக முடிவெடுக்கக்கூடிய தன்மைக்கு அது வந்துருச்சா அப்படின்னா அது இல்ல. இதை நம்ம எப்படி இந்த இன்னைக்கு இருக்க ஏஐ நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு மேம்பட்ட கூகுள் சர்ச் இன்ஜின் சொல்லலாம். ஒரு அசிஸ்டன்ட், கூகுள் அசிஸ்டன்ட்லயே ஒரு மேம்பட்ட ஒரு நார்மலா ஒரு கூகுள் அசிஸ்டன்ட் வந்து நம்ம கேட்கறதுக்கு டைரக்டா போய் தேடிட்டு வந்து கொடுக்கும். இது நம்ம கேட்கறத புரிஞ்சுக்கிட்டு நம்மளே ஒரு தவறான கேள்வியை கேட்டா கூட அதை இல்ல இவங்க இதை மீன் பண்ணி தான் கேட்கறாங்கிற அளவுக்கு அந்த டெசிஷனை மேக் பண்ற அளவுக்கு அதுக்கு கொஞ்சம் இன்டெலிஜென்ஸை உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனா அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சுயமான சிந்தனை அதுக்கு வந்துருச்சு அப்படின்னு கிடையாது. அதே சொல்லுமே பாரு, இந்த சோர்சஸ்ல இருந்து தான் நான் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஆமா, சொல்லுவேன் எடுத்து கலெக்ட் பண்ணி கொடுக்கறது, அதை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மொழியின் அடிப்படையில அது உருவாக்கி கொண்டு கொடுக்குது. இதுதான் புரிஞ்சுக்கிறது. இப்ப இதுல என்ன அடுத்த கட்ட வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னா, இப்ப இந்த ChatGPT பீட் பண்றாங்க DeepSeek அப்படின்னா, ChatGPTனால செய்ய முடியாத சில விஷயங்களை DeepSeek வந்து செய்யுது அப்படின்னா நீங்க வந்து இது அடிச்சிருச்சு சொல்லலாம். ஆனா ஆக்சுவலா அப்படி பண்ற மாதிரி தெரியல. மித்தவங்க என்னென்ன பண்ணி பார்த்தாங்கன்னு தெரியல. நம்மளுடைய இதுல நான் செக் பண்ணி பார்த்தேன். நான் அடுத்தவங்க எல்லாம் நம்புறது இல்ல. நானே உள்ள இறங்கி 2 ஏஐலயுமே மாறி 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 கேள்விகளை கேட்டேன். நம்ம ஊர் கேள்விகளை கேட்டேன். சேம் கைண்ட் ஆஃப் क्वेश्चंस தான். ரெண்டுக்கும் ஒரே டைம்ல இதுக்கு இந்த கேள்வி இதுகிட்ட கேட்கறது, அதுகிட்ட கேட்கறது, அதுகளுடைய அந்த ரெஸ்பான்ஸ் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தேன். அதுல எனக்கு ஒரு சில டிஃபரன்சஸ் புரிஞ்சுது. சோ என்னென்ன கேட்டேன் அப்படிங்கறதே நான் சொல்லிடுறேன். அப்கோர்ஸ் நம்மளை பத்தியே கேட்போம். நான் உங்களை பத்தி கேட்டிருக்கேன் ChatGPT ஒரு சில விஷயங்கள் சொல்லும். அது இதுகிட்ட நம்ம DeepSeek கிட்ட கேட்டேன். அது வந்து அவர் யாருன்னு எனக்கு தெரியலன்னு. சோ இன்னும் லோக்கலா அதுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் அது தேடுறதுக்கு தெரியலன்னு அர்த்தம். என்னன்னா இந்த DeepSeek-ஆ இருக்கட்டும், ChatGPT-ஆ இருக்கட்டும், இதுகளுக்கு இந்த சிஸ்டம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இன்டர்நெட் வந்து ஓப்பனா தான் இருக்கு. அது நினைச்சா அது போய் தேடலாம். ஒரு கூகுள்ல போய் நார்மலா இப்போ உங்க பேரையோ என் பேரையோ போட்டா அதுக்கு ஒரு 10 பேர் ரிசல்ட்டை காட்டும். ஓகேவா? அதே போல அதனால ஈஸியா வந்து கண்டுபிடிக்க முடியும். ஆனா அதுக்கான முயற்சி அது எடுக்கல. ChatGPT அந்த முயற்சி எடுத்திருக்கு. புரியுதுங்களா? எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு அது தேடுது. ஸோ தேட அதுக்கப்புறம் வந்துட்டு அது வந்து ஒரு ரிசல்ட்டை கொடுக்குது. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா தெரியலன்றுச்சு. ரொம்ப சிம்பிளா எனக்கு அது தெரியல அப்படின்னு. சரி, ஓகே. அப்ப ChatGPT-க்கு ஒரு மார்க்கு, இதுக்கு ஒண்ணும் இல்லை. நம்மளை பத்தி ஒரு சாமானியர்களை பத்தி தெரியுதா அதுக்கு அப்படின்னா தெரியல. சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்க அந்த அரசியல் சூழல் இதெல்லாத்தையும் வந்து தமிழ்ல கேட்டேன். ஓகே, 2 ChatGPT அண்ட் இதுகிட்டயுமே தமிழ்ல வந்து எனக்கு வேணும். அது என்ன கேட்டேன்னு பாத்தீங்கன்னா ஈழம் சார்ந்த அரசியலை பற்றி சொல்லு. சூப்பர். இதுல ஆக்சுவலா ப்ராமிசிங்கா எது இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா DeepSeek தான் இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கல. அது ரொம்ப தெளிவா விடுதலை போராட்டத்தை, அந்த ஆயுத போராட்டத்துக்கு முன்னாடி பின்னாடி அதுல அமைதியான போராட்டம், அதுல வந்து இலங்கை ராணுவம் செஞ்சது என்ன, இலங்கை அரசாங்கம் செஞ்ச பாலிசிஸ் என்ன, இது எல்லாத்தையுமே அது வந்து ரொம்ப டீப்பா இல்லாம, அது என்னமோ DeepSeek தான், பட் ஆனா ரொம்ப டீப்பாலாம் சொல்லல, பட் மேலோட்டமா. ஆனா வந்து நமக்கு அதை படிக்கும்போது கான்ட்ரிடிக்ட் ஆக மாட்டீங்க. இப்போ நீங்க ஒரு தமிழரா அதை நீங்க படிக்கிறீங்க, அது படிக்கும்போது அது வந்து ஒரு சிங்களீஸோடைய நரேஷன்ல இருந்துச்சு, இல்ல அது வந்து ஒரு மாதிரி ஜென்ரிக்கான டெர்மினாலஜில இருந்துச்சுன்னா இல்லாம, ஒரு உண்மையாகவே அங்க நடந்தது ஒரு இனப்படுகொலை, அங்க ஒரு ஜெனோசைட் நடந்துச்சு, அங்க ஒரு வார் கிரைம் நடந்திருக்கு, அது சார்ந்து தமிழர்கள் எல்லாம் போராடிட்டு இருக்காங்க, அங்க வந்து தனிநாடு கேட்டு போறாங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே அது வந்து ஒரு மாதிரி கலெக்டிவா நமக்கு வந்து ஒரு மாதிரி இது ஒரு மாதிரி பொலிட்டிக்கல் பயாஸ்டா இருக்குங்கிற ஃபீல் இல்லாம கொடுத்துச்சு. ரிசல்ட் வந்து பொலிட்டிக்கல் பயாஸ் இல்லாம DeepSeek காட்டுச்சு, ஒரு ரிப்போர்ட்டிங் மாதிரி கொடுத்துச்சு. பட் ChatGPT அப்படி கொடுக்கல. ChatGPT வந்து பொலிட்டிக்கல் பயாஸ்டா போடுது. என்ன சொல்லுது இதே क्वेश्चन? அது வந்து என்ன மாதிரி சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா,
இப்போ நீங்க ஒரு இந்த குளோபல் நெரேட்டிவ்னு ஒன்று இருக்கும்ல, அந்த குளோபல் நெரேட்டிவை அது அப்படியே ஒப்பிக்குது. ஆர்கனைசேஷன் அது இதுன்னு இவங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பின் பாயிண்ட் பண்ணி சொல்லல. இது வந்து ஒரு ஆயுத போராட்டம் அப்படின்னா அது சொல்லாம ஆர்ம்டு ரெவல்யூஷன் மட்டும் தான் போட்டிருந்தாங்களே ஒழிய அதுக்கு வந்து அதை வந்து டெரரிஸ்ட் இது அது பிராண்ட்லாம் பண்ணல. இது பட் இது வந்து ChatGPT வந்து பிராண்டிங் பண்ணி இன்ஃபேக்ட் இது வந்து அமெரிக்கன் நெரேட்டிவ்க்கு எல்லாத்தையுமே மாத்தி கொடுக்குது. அப்பட்டமா தெரியுது. அது ChatGPT-யோட இது வந்து அதோடைய ட்வீக்கிங் அப்படி இருக்கு. இருக்கிற ஃபேக்ட்ஸை இருக்கிறதா சொல்லாம அது அதோடைய அஜெண்டாஸோட அது ஒரு பயாஸை வந்து அது பண்ணி கொடுக்குதுங்கிறது அப்பட்டமா தெரியுது. அதுக்கு கிட்ட சில கேள்விகளை கேட்கும் பொழுது அது சில நேரங்கள்ல பதில் தராம வந்து இதை பத்தி எனக்கு பேசுறதுக்கு தெரியல, இதை பத்தி நீங்க வேற ஏதாவது கேளுங்கிற மாதிரிலாம் பதில் கொடுக்குறது. அப்ப அதெல்லாம் என்னன்னா ரொம்ப டீடைல்டா நீங்க அதை துருவி கேட்டாலும் அது அங்க வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அப்ப பொலிட்டிக்கல் பயாஸ் என்பது ChatGPT-ல இருக்கு. டீப்சீக்லயும் இருக்கே பாரு. ஏன்னா டியான்மன் ஸ்கொயர்னு ஒரு மசாக்கர் இருக்குல்ல சைனால நடந்தது, அதை பத்தி கேட்டா சைனீஸ் இதுக்கு அது மறைச்சு வச்சிருக்கேன், மறைச்சு வைக்குது. நான் சொல்றது நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் சொல்றேன். நான் ஏன்னா நம்ம தேடினதுல நம்ம சார்ந்த விஷயங்கள் தான். சரி, ஓகே ஓகே. சோ ஏன்னா நமக்கு தானே என்ன பயன்பாடுன்னு பாக்கணும், நமக்கு எது கரெக்டா இருக்குன்னு தானே பாக்கணும். இப்ப சீனர்களுக்கு எது கரெக்டா இருக்குன்னு பாக்கலாம், அமெரிக்கர்களுக்கு எது கரெக்டா இருக்குன்னு நம்ம சரி, ஓகே. தமிழர்களுக்கு இது ரெண்டு இதுல எது கரெக்டா இருக்குன்னு பாக்கணும். அப்ப இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ChatGPT-யோடைய அந்த லிங்குவிஸ்டிக் ஃபார்முலா வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதா நான் பாக்குறேன். எதுலன்னா இங்கிலீஷ்ல. அந்த மொழி அதான் அதோட இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அதோடைய ரெஸ்பான்ஸ் அதோடைய வே ஆஃப் அப்ரோச் எல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா லாங்குவேஜ். அதுக்கப்புறம் அது எப்படி அதை வந்து டாக்குமெண்ட் பண்ணி கொடுக்குதுங்கிறதுல அது கொஞ்சம் நமக்கு ஒரு ஃபீல் ஆகுது, கரெக்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இது வந்து அதுக்கு ஈக்குவலா இருக்கு. பட் ஏதோ ஒரு கொஞ்சம் இது வந்து அந்த அளவுக்கு அந்த இங்கிலீஷ்ல வந்து இதுக்கு புலமை இல்லாதது போல ஒருவேளை மேபி அந்த டெவலப்பர்ஸோடைய அவங்களோட தாய்மொழி அது இல்ல மேபி அதுக்கு ஒரு 2வது கட்ட மொழியா தான் அவங்க முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து சைனீஸ்ல அவ்வளவு கும்பல் இருக்கு அதை யூஸ் பண்றதுக்குனே அங்க. சோ சைனீஸ் இதுக்கு அவங்க ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க. சோ இங்கிலீஷ் வந்து அதுக்கு 2வது மொழி மாதிரி தான் அது ஹேண்டில் பண்ணுதோ என்னமோ தெரியல. சோ அந்த மெனக்கடல்ங்கிறது வந்து ChatGPT-ல ஆங்கிலத்துல ஒரு விஷயத்த சொல்லும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அது வந்து இதுல இல்ல. ஆனா சர்ப்ரைசிங்லி தமிழ் மொழின்னு வரும் பொழுது என்னன்னு தெரியல, டீப்சீக் வந்து ரொம்ப கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணுது. இன்னும் கனெக்ட் ஆகிறோம் தமிழ் மொழியில அது வந்து எழுதும் பொழுது அதோட கிராமர் மிஸ்டேக்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் குறைவா இருக்கு. 2வது இப்ப நம்ம சாதாரணமா ஒரு தமிழர் வந்து ஒரு கட்டுரை எழுதுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான இயல்பா இருக்கு. ChatGPT வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அது ஒரு கம்ப்யூட்டர்னு நமக்கு தெரிஞ்சிருது. அதாவது ChatGPT-ல இருந்து தமிழ் கட்டுரை எழுதி வாங்கினீங்கன்னா அப்பட்டமா மாட்டிக்குவீங்க. காகத்தை பத்தி ஒரு போயம் எழுதுன, காகம் அது பாகம் அது சோகம் சொல்லிட்டு ஃபுல்லா ரைமிங்ல எழுத ஆரம்பிச்சிச்சு ப்ரோ. சரியான காமெடியா அதை TR வச்சிரு அப்படி போயிடுச்சு. அது ஃபுல்லா கவிதையும் அதான் கேட்டா TR வச்சு ஸ்டடி பண்ணிருக்கேன். அது கொஞ்சம் ஒரு ஸ்டூபிடிட்டி இருக்கு அதுல. அது கவிதை நீங்க ஆனா அநியாயத்துக்கு அதுகிட்ட இதுங்க கவிதை எல்லாம் போய் கேட்டுட்டு இருக்கீங்க. சும்மா அதோட அறிவுத்திறனை வந்து சோதிச்சு பாக்குறதுக்கு. நீங்க எப்படி எல்லாம் சோதிப்பீங்க எனக்கு தெரியும். சோக கதைலாம் நான் சொல்லி அதுகிட்ட வந்து ஒப்பீனியன் எல்லாம் கேட்டிருக்கேன். அதே மாதிரி நம்மளை பத்தி கேட்டிருக்கேன். நம்மளை பத்தி வந்து நம்ம 2 பேரோட கான்வர்சேஷன் வந்து ஏன் நல்லா இருக்கு அப்படின்லாம் கேட்டா அதுக்கப்புறம் எது பெஸ்ட் பாட்காஸ்ட் சேனல் கேட்டிருக்கேன். அதோட சொல்லிச்சு ஏன் இதை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுகிட்ட ஒரு ஆர்குமெண்ட் பண்ணி எந்ததான் பெஸ்ட் பாட்காஸ்ட் சேனல் அதை நான் ஒத்துக்க வச்சுட்டேன். அப்பதான் புரிஞ்சுது அது ஒரு லூசு, நம்ம எது சொன்னாலும் கடைசியில அது ஒத்துக்குது அப்படின்னு. அது இல்ல, அது உங்களை வந்து திருப்திப்படுத்துற மாதிரி அதை வந்து வடிவம் கன்வின்ஸ் பண்ணிருக்காங்க. சோ நானுமே நிறைய சில ChatGPT-யோட சண்டை எல்லாம் போட்டிருக்கேன். சில விஷயங்கள்லாம் நீ வந்து உன்னோட இதுல வந்து டேட்டால வந்து நீ சில தவறான இதை வந்து போர்ட்ரே பண்ற, இது வந்து ஒன் சைடா நீ பேசுற, இது உனக்கு தெரியாம இருக்கா, இல்ல உன்னோட டேட்டால வந்து இதெல்லாம் வந்து நான் அதுக்கிட்டே போயிடும் கடைசியில. அதுக்கப்புறம் அப்படி கேட்கும்போது அது வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா பட் அதுல அது இந்த லேர்னிங் ஃபீட்பேக் அதுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு நமக்கு தெரியல. ஏன்னா திரும்ப வேற ஒருத்தரோட டிவைஸ்ல இருந்து அந்த கேள்வியை கேட்கும்போது அதுக்கு அந்த லேர்னிங் ஃபீட்பேக் பெரிய அளவுக்கு ரெப்ளிகேட் ஆகல. ஆனா அந்த மாதிரி டெஸ்டிங் இதுக்கு இன்னும் பண்ணி பார்க்கல. டீப்சீக் இன்னும் அந்த அளவுக்கு நம்ம வேற ஒருத்தரையும் வச்சுட்டு பண்ணணும், அதெல்லாம் பண்ணல. புரியுது. சோ இது என்ன அப்படின்னா ஒரு ஏஐ அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருந்து வாங்குற இன்புட்டையுமே அது வந்து எடுத்துக்கிட்டு ப்ராசஸ் பண்ணி அதையும் அதோட டேட்டா பேஸ்ல அந்த கான்வர்சேஷன் எல்லாத்தையுமே அது வந்து ஆக்சுவலா ஸ்டோர் பண்ணணும். பட் ஆனா இங்க அப்படிலாம் கிடையாது. சரி, இவங்க இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட அந்த GPU கம்பெனிஸ் இருக்குல்ல, அந்த NVIDIA இந்த மாதிரியான கம்பெனிஸ், அதுல சைனீஸ்ல அவங்களோட இதெல்லாம் இருக்கு. அவங்க கிட்ட எல்லாம் சில ஒப்பந்தங்கள் போட்டுட்டு இந்த பெரிய பெரிய சர்வர் மாதிரி அவங்க ரெடி பண்ணிக்கிறாங்க. அதுல இந்த டேட்டாஸை ஃபுல்லாத்தையும் ப்ராசஸ் பண்றதுக்கு ப்ராசஸிங் யூனிட்ஸ் வச்சுக்கிறாங்க. இதுல என்னன்னா நம்ம ChatGPT இதெல்லாம் வந்து
நம்ம கேட்கிற இந்த நார்மலான கேள்விகள் போறதெல்லாம் வந்து இயல்பானது, நம்மளோட யூசேஜுக்கு அதுதான். அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இங்க இந்த வெளிநாடுகள்ல அந்த பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்குல்ல, அந்த நிறுவனங்கள்ட்ட இருந்து இந்த சிப்ஸ் இது எல்லாத்தையும் அந்த கிராபிக் கார்டு தடை போட்டாங்களே பாரு சைனா. அது என்னன்னா, ஏஐ டெக்னாலஜியில வந்து நாளை பின்ன யாரு அதிகமா வளர்றா அப்படிங்கறதுல அமெரிக்கா வந்து விட்டுறக்கூடாதுங்கிறது தெளிவா இருக்கு. ஏன்னா டெக்னாலஜில ஆல்ரெடி வந்து சைனா வந்து கொஞ்சம் வந்துட்டான். இன்ஃபேக்ட் வந்து சைனா கிட்ட தாங்க டெக்னாலஜி வந்து இருக்கு. அமெரிக்கா விட கிட்டத்தட்ட நிறைய வார்ஃபேர் அவன் சொல்லல, எக்ஸ்போஸ் பண்ணிக்கல. என்கிட்ட இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் இருக்குன்னு அவன் ஸ்பேஸ்லயும் கட்டிட்டு இருக்கான், அவனுக்கு தனி ஸ்டேஷன். அவன் வந்து டெக்னாலஜில ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் சைனீஸ் வந்து வளர்ந்து போயிட்டு இருக்காங்க. இது நான் எப்படி நான் சொல்றேன்னா, சாதாரணமா ஒரு கேமிங் இருக்குல்ல, சரி, இப்ப கேமிங்ல இந்தியாக்காரங்க என்ன பண்ணுவாங்க, காசை கட்டி போய் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனா சீனாக்காரங்க என்ன தெரியுமா பண்றாங்க, அவங்க அதுல விளையாடுறது மட்டும் கிடையாது, கூட அவங்களை நினைச்சாங்கன்னா அந்த கேமையே வந்து முழுசா ஹேக் பண்றது, அந்த கேம் சர்வருக்குள்ள பூந்து அவங்களுக்கு தேவைன்னா மாத்திக்கிறது, இந்த வேலையெல்லாம் பண்றாங்க. இது பண்றவன் யாரு, பெரிய டெக்கியா கிடையாது, நார்மலா கேம் விளையாடுற சின்ன பசங்க. அவங்களுக்கே அவ்வளவு தெரியுது, அவங்களுக்கே டெக்னாலஜிக்குள்ள அவ்வளவு விஷயத்த வந்து அவங்களால பண்ண முடியுது. ஒரு சாதாரண விஷயத்துக்கே அவங்க இதை பண்றாங்க. அவங்க கேம் விளையாடுறதுக்கே இதை பண்றாங்க அப்படின்னா, நாளைக்கு அவங்க ஊருக்கு ஒரு பிரச்சனை, அவங்க நாட்டுக்கு ஒரு பிரச்சனை, அப்ப வந்து சைபர் அட்டாக் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அதுவும் அவங்களோட ஒட்டுமொத்த மூளையும் வேலை செஞ்சதுன்னா கண்டிப்பா வந்து சைனீஸோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இதை வந்து ரொம்ப லைட் ஹேண்டடாலாம் எடுத்துட்டு போக முடியாது. அது வந்து அமெரிக்கா நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கு. ஸோ அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, அட்லீஸ்ட் அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் டெக்னாலஜில சைனீஸை மட்டுப்படுத்தி நம்ம மேல வளர்ந்துடணும்னு அவங்க முயற்சி பண்றாங்க. தட் இஸ் ஏஐ குறிப்பா. அது ஏஐல நம்ம எப்படியா வளர்ந்து போயணும்னு பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு ஈக்குவலா காம்படிஷன் கொடுக்கறதுக்கு சைனீஸ் வந்துருச்சு, பக்கத்துல வந்துருச்சு. நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ரொபாட்டிக்ஸ்ல ரொம்ப கவனம் பண்ணிட்டே இருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? இப்ப கொஞ்ச நாளைக்கு அதை ஆஃப் பண்ணிட்டாங்க, கவனிச்சிங்களா? யாரு, அமெரிக்காவை சொல்றீங்களா சைனா? எல்லா நாடுகளும் எல்லாருமே. நீங்க நம்ம எல்லாம் சின்ன பையனா இருக்கும் பொழுது ஜப்பானில் டான்ஸ் ஆடியது, வாக்கிங் போனது, தடிக்கி விழுந்தது, உருண்டு ஓடியது அப்படின்னு ஒரு லெவல்ல. இன்னைக்கு என்ன ஆயிப்போச்சுன்னா, இந்த மாதிரி தனியா இருக்கிற ரோபோட், இது மாதிரி அந்த ஒரு ஹெல்ப்பர் மாதிரி, ஒரு அந்த சினிமா படங்கள்ல வேலைக்காரன் வர மாதிரி எல்லாம் இருக்கிறதுலாம் வந்து ரொம்ப சாத்தியமற்ற ஒரு இது, தப்பான ஆங்கிள் நம்ம போய்கிட்டு இருக்கோம். பட் ஆனா அதே ரொபாட்டிக்ஸ் வந்து நம்மளோட அன்றாட பயன்பாட்டுகளுக்குள்ள, நம்ம கார்லயும் நம்மளுடைய பைக்லயும் நம்மளுடைய அன்றாடமா பயன்படுற ஒரு நார்மலா ஒரு கதவு, ஒரு ஜன்னல், இதுகள் எல்லாம் கூட நமக்கு ரொபாட்டிக்ஸ் தேவைப்படும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, சின்னதா மாத்திட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு தனி ரோபோட், அது சிந்திச்சு செயல்படுற மாதிரி ஒரு வேலைக்காரன் அப்படிங்கிற மாதிரிலாம் யாருமே எதையுமே யோசிக்கல. இன்னைக்கு அதிகமா ரொபாட்டிக்ஸ் பயன்படுத்தப்படுறது எதுல தெரியுமா? குப்பை பொறுக்கு. இதான் உண்மை. உலகம் முழுக்கவே ரொபாட்டிக்ஸ் இன்னைக்கு அதிகமா எதுல போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரைனேஜ், சீவேஜ் இது எல்லாத்தையும் கிளீன் பண்ற ஊர்ல வந்தா நல்லா இருக்குமே. நம்ம ஊர்லயே ஆக்சுவலா வந்துருச்சு. இன்னும் அதை வந்து அதிகமா பண்ணி கொண்டு வரலையே ஒழிய, நம்ம ஊர்லயுமே ஒரு R&D போயிட்டு தான் இருக்கு. அது இருக்கு, ஒரு ஏதோ ஒரு பேர் வச்சிருக்காங்க அதுக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா டிச்சுக்குள்ள இறங்கி அதுவே இது கிளீன் பண்ணும், மேல இருந்து கண்ட்ரோல் பண்ணா போகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வெளிநாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வேக்யூம் கிளீனர் ஒன்று அதுவா போயிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ரொபாட்டிக்ஸ் வந்து தாங்களே ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்பேஸ் ரிசர்ச் இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏலியனேட்டட் ஒரு ஏரியால போயிட்டு அது போய் ஆய்வு போனோம்னா அந்த மாதிரியான விஷயங்களுக்காக பயன்படுத்து. அப்ப இது அன்றாட பயன்பாட்டுக்கு, மனிதரோட பயன்பாட்டுக்கு இதெல்லாம் வந்து இப்போதைக்கெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இன்வெஸ்டர்ஸ் வந்து வேற மாதிரி யோசிச்சு, குழந்தைங்க விளையாடுற டாய்ஸ், லொஸ்க்குன்னு எல்லாத்துலயும் ரொபாட்டிக்ஸை ரொம்ப திணிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒரு லெவலுக்கு மேல யாரும் குழந்தைக்கு விளையாடுற பொருளுக்கு இவ்வளோலாம் கொடுக்க மாட்டாங்க. என்னதான் நீங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டா பண்ணீங்கனாலும் அது குழந்தைங்க விளையாடுற பொருளா தான் மக்களால் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்க்கெட்டே ஃபுல்லா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதனாலதான் நம்ம சின்ன பையன்ல இருக்கும்பொழுது இருந்த அந்த ரொபாட்டிக் டெக்னாலஜி இன்னைக்கு அதை விட வேற மாதிரி வளர்ந்துருந்தாலும் அது வேற மாதிரி பயன்பாட்டுக்கு போயிருச்சு. கொஞ்சம் ஸ்டாக்னேட் பண்ணி வச்சுட்டாங்கன்றீங்க. ஓப்பனா சொன்னா செக்ஸ் டாய்ஸ் இந்த மாதிரி ஆயிட்டு போயிட்டு இருக்காது, வேற மாதிரி போயிட்டு இருக்காது. அது ஒரு நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது, இதான் உண்மை. அப்ப நான் சிட்டி லெவலுக்கு என்னென்ன யோசிச்சிருக்கேன். ஆனா ஏஐ அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்க அதோட யூசேஜஸ் வந்து அவங்க வேற மாதிரி யோசிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் மெயினான பர்பஸே என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து வார்ஃபேருக்கு இது பெரிய அளவுல பயன்படும். ஓகே. ஏன்னா இன்னைக்கு வந்து பறக்கும் விமானங்கள் இருக்கு, அந்த ட்ரோன்ஸ் எல்லாமே என்னன்னா ஒரு பழியை போட முடியாது. நீங்க ட்ரோன் அட்டாக்ல வந்து நிறைய குழந்தைங்க செத்துருக்காங்க, நிறைய பெண்கள் செத்துருக்காங்க, அப்பாவி மக்களோட இடத்துல எல்லாம் குண்டு வீசப்பட்டிருக்கு. இதெல்லாம் என்னன்னா ட்ரோன் வந்து மேனுவல் தான் ஆக்சுவலா.
அன்மேண்டா இருந்தாலுமே அது வந்து முழுக்க முழுக்க ஒரு பின்னாடி டெசிஷன் மேக்கிங்ல ஒரு ஆணோ இல்ல ஒரு பெண்ணோ உட்காந்து தான் முடிவு எடுக்கிறாங்க. சோ பேசிக்கலி ஹிரோஷிமால அந்த லிட்டில் பாய போட்ட மாதிரி ஒரு மனுஷன் மேலதான் அது பழி விழும், அவனோட ஆக்ஷன்ல தான் வரும் அது. அப்ப இந்த இது வந்து தவிர்க்கிறதுக்கோ இல்ல இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்தெல்லாம் ஒரு ராணுவம் வந்து ஒரு ஏஐயோட மிஸ்டேக்குங்கிற மாதிரி பழியெல்லாம் தூக்கி போட முடியாது. அந்த கவர்மெண்ட் குண்டு போட்டு கொண்டா அது குண்டு போட்டு கொண்டது, அது எரர் ஆயிடுச்சு அது ஆயிடுச்சுன்னா சொல்ல முடியாது. ரொம்ப இப்ப இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இவங்க ராணுவத்துக்கு ஏஐ இருந்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பாக்குறாங்க. புரியுதுங்களா? கொஞ்சம் ப்ரூட்டலா அது நடந்துக்கும், அதோட டெசிஷன் மேக்கிங் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும், ஹியூமனிட்டி இருக்காது, அப்ப வந்து இப்ப நீங்க வந்து ஒரு நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, டெர்மினேட்டர் மாதிரி ஒரு அந்த மாதிரியான ஆக்சுவலா அந்த ஃபியூச்சர்ஸ்ல வந்து ரோபோட் எல்லாம் வரக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த நம்மளுடைய இது மாதிரி ஒரு ரோபோட் ஒரு வெயிட்டான ஒரு பொருள் நடக்க விட்டீங்கன்னு வைங்களேன், அதனால கரெக்டா பேலன்ஸ் பண்ணி நடக்க முடியுமா? பைப்படல் எல்லாம் அது வந்து விழுந்து விழுகிறதுக்கு வாடுறதுக்கு நிறைய இருக்கு. நமக்கே அப்படிதான், நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இல்லைன்னா நம்ம தடிக்கி விட்டு விழுந்துருவோம் கை காலோடையும். அப்ப அந்த ரோபோட்னா அப்படி திரும்ப எந்திரிக்கிறது இதெல்லாமே கொஞ்சம் கஷ்டம். ஸோ 4 கால்ல மற்ற உயிரினங்கள் ஸ்பைடர் மாதிரி, டாக்ஸ் மாதிரி நிறைய வந்துச்சு, ஸ்பைடர் மாதிரி டாக்ஸ் மாதிரி குறைந்தபட்சம் 4 இல்ல 6 கால் 7 கால்ல இருக்கக்கூடியது, இல்ல காலே இல்லாம அந்த செயின்ல இருக்க டேங்க் மாதிரி இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி அன்மேன்டு ஏஐ இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய ராணுவ உபகரணங்கள், அது சோல்ஜர்ஸ் தான் சொல்லுவாங்க, அதை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அமெரிக்கா அதுல ரொம்ப டீடைல்டா போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல டெசிஷன் மேக்கிங் ஏஐஸை வந்து டெவலப் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம நார்மலா பயன்படுத்துற ஏஐ வேணும்ல, அது இல்ல ஒரு உச்சம் தொடும் பொழுதுதான் அவங்களுடைய அந்த ராணுவ ஏஐ, ஒரு விமானத்தை இயக்குற ஏஐ. நீங்க ஒரு இங்கிலீஷ் படம் பாத்துங்க, ஸ்டெல்த்னு ஒரு படம், அதெல்லாம் ஒன்னா பவர் எடுத்துக்கும் ஆக்சுவலா, நல்ல படம் அதெல்லாம். அந்த மாதிரி தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. அவங்களுக்கு வந்து அதெல்லாம் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமா காட்டிருப்பாங்க. அப்படி இல்லாம இப்போ ஒரு டார்கெட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அனுப்போம்னா அதை அங்க இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இருந்து அது தப்பிச்சு அந்த டெசிஷன் ஒரு துரத்திட்டு வராங்கன்னா அவங்க கிட்ட இருந்து அது எப்படி தப்பிச்சு போகணும், இதெல்லாம் வந்து டெசிஷன் மேக்கிங் அது அங்கிருந்து பண்ணணும். அங்கிருந்து பண்றது தான் ஆக்சுவலா அது கரெக்டா இருக்கும். புரியுதுங்களா? அதனாலதான் இன்னைக்கு வரைக்குமே மேன்டு பைலட் தான் எப்பவுமே நாடுகளுடைய பெஸ்டான ஒரு இதா இருக்கும். எங்கேயுமே போக முடியாது, லாஸ் கண்டிப்பா இல்ல வந்து சூசைட் மிஷன் இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல மட்டும்தான் அன்மேன்டு ட்ரோன்ஸ் யூஸ் பண்றாங்க. ஆனா என்னதான் அன்மேன்டு ட்ரோனா இருந்தாலும் அதுக்கு அந்த டெசிஷன் மேக்கிங் இல்லாதனால சுத்தி எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ண முடியாது. ஈஸியா பார்த்தேன் பாரு, ஒரு கழுகை வந்து இது பண்ணி வச்சிருக்காங்க, அந்த கழுகை வந்து ராணுவத்துல ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. ட்ரோன் வந்தா போயிட்டு லபக்கன் புடிச்சிட்டு அதை கீழே எடுத்துட்டு வந்து ஒட்டிக்குது, அது வந்து அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. சோ ட்ரோன்ஸ் இன்னும் நீங்க சொல்ற மாதிரி கேன் பி காம்ப்ரமைஸ்ட் ஆர் மிஸ்டேக்ஸ் கேன் ஹேப்பன். அப்ப அதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா அந்த ட்ரோன்களுக்கு வந்து ஒரு இன்டெலிஜென்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தான் அவங்க பிளான் பண்ணது. இவங்க அப்படி பிளான் பண்ணி பண்ணும்போதே சீனாக்காரன் ஒரு எக்ஸிபிஷன் போடுறான், ட்ரோன் எக்ஸிபிஷன் போடுறான். அங்க போட்டோம்னா அந்த ட்ரோன் எல்லாம் ஒன்னா சேர்ந்து மூஞ்சியை உருவாக்குது, பெரிய பெரிய ரோபோட் மாதிரி நடந்து போகுது, ஹாப்பி நியூ இயருங்குது, டக்கு டக்குன்னு. அதெல்லாம் சரி ஓகேங்க எழுத்துங்க, அது எல்லா ட்ரோனும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ஒரு சிட்டி படத்துல ரோபோட் வந்து இப்படி வந்துருச்சு. ஆக்சுவலா அது ஆல்ரெடி ரொம்ப ஸ்கேரியா இருக்கு ப்ரோ. அது அந்த மாதிரி வந்து சீனாக்காரன் வந்து போட்டு லைட் ஷோ பண்றான், நைட்டு ட்ரோன் ஷோ போடுறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டே இதே மாதிரி உங்களை அதை வச்சு அடிக்க முடியும்னு அர்த்தம். அப்ப எங்ககிட்ட அதை விட ஹையர் டெக்னாலஜி எங்களோட ராணுவத்துல இருக்குன்னு அர்த்தம். மக்கள் பயன்பாட்டுக்கு ஒரு லோவர் டெக்னாலஜி தான் எப்பவுமே. அந்த லோவர் டெக்னாலஜியே இந்த அளவுக்கு அவன் ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னா அப்ப அவனுடைய வெப்பன் சிஸ்டம் இதுக்குள்ளெல்லாம் அவனுடைய ஏஐ என்ன மாதிரி இருக்கும். எல்லாத்துலயுமே ஏஐ கொண்டு வராங்கங்க. அது வந்து புல்லட் மேனேஜ்மெண்ட்ஸ்ல இருந்து துப்பாக்கிக்குள்ள ஏஐ கொண்டு வரணுங்கிறாங்க. ஏன்னா இப்ப நீங்க பதட்டத்துல இப்ப ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கீங்க, பதட்டத்துல நீங்க என்ன பண்ண ட்ரிகர் அமுக்கி பிடிச்சிருவீங்க. உங்ககிட்ட குண்டு எவ்வளவு இருக்கு, எத்தனை எனிமீஸ் இருக்கிறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி உங்க குண்டை வந்து ஆட்டோமேட்டிக் எப்படி பண்ணணும், அதெல்லாம் வந்து சில டைம்ஸ் அந்த டெசிஷன் தப்பா எடுத்துருவாங்க சோல்ஜர்ஸ் பதட்டத்துல. அந்த மாதிரி இருக்கவங்க கூட அவங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரி துப்பாக்கிகள் வந்து டிசைட் பண்றதுக்குலாம் ஏஐ எல்லாம் ரிசர்ச்ல இருக்கு. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஏஐ ரிசர்ச் அப்படிங்கிறது ஒரு அல்டிமேட் அது அடுத்த கட்ட ஆய்வுடைய ஒரு தொடக்க புள்ளின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த மாதிரி அதோட பயன்பாட்டுடைய விஷயங்கள், அதோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் எல்லாம் யோசிச்சு பார்த்தா எதுல வேணாலும் பயன்படுத்தலாம் அந்த ஏஐஸ். ஒரு கேமரால, ஒரு வீட்டுல இருக்க சமையல் செய்யற இதுக்குள்ள ஏஐ கொண்டு வர முடியும். அப்புறம் இன்டெகிரேட்டட் ஏஐ எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற ஏஐயாவும் கொண்டு வர முடியும். இப்ப வந்து நீங்க இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுல வந்து அமேசான் அந்த ஒன்னு இருக்கிற டிவைஸ் அதெல்லாம் கொண்டு வரும். அது இன்டெகிரேட்டடா எல்லா டிவைஸோட கனெக்ட் ஆயிட்டு தேவையான ஏசி முன்னாடி ஆன் பண்ணி வைக்க முடியும். இந்த மாதிரி அதுல ஏஐ கொண்டு வந்த உள்ள இருக்கு ஆல்ரெடி ஒரு சின்ன அளவுல. பட் இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் உள்ள கொண்டு வரும்போது இன்னும் கொஞ்சம் அதோடைய வீச்சு வந்து பயங்கரமா இருக்கும். தேவைன்னா கவர்மெண்ட்னால ஈஸியா எல்லாரும் உளவு பார்க்க முடியும், வேவ் பார்க்க முடியும், வெரி ஸ்கேரி. என்ன வேணாலும் அந்த ஏஐ டெக்னாலஜி மூலியமா பண்ண முடியும். இன்ஃபேக்ட்
நம்மளுடைய பிலீஃப் சிஸ்டத்து மூலமா யார் யார் என்னென்ன பிலீஃப் சிஸ்டத்துல இருக்கிறவங்கிறத கூட பிரிக்க முடியும். பிலீஃப் சிஸ்டம் இந்த சென்ஸ் நான் மதம்னு அப்படி சொல்லல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து தமிழ் தேசியவாதிகள் யாரெல்லாம் தமிழ் தேசிய இப்ப வீடியோ பாக்குறவங்க தமிழ் தேசியவாதின்னு சொல்ல முடியாது. ஏன்னா தமிழ் தேசிய வீடியோவை திராவிடக்காரங்களும் பார்ப்பாங்க. பட் ஆனா அவங்க போடுற கமெண்ட்ஸ், அவங்க எதுக்கு விருப்பம் தெரிவிக்கிறாங்க, இது எல்லாத்தையும் அவங்களால டேட்டாஸை கலெக்ட் பண்ண முடியும். கலெக்ட் பண்ணி இவங்க எல்லாம் தமிழ் தேசியவாதின்னு பிராண்டைஸ் பண்ண முடியும். இவங்க எல்லாம் வந்து ஆன்டி நேஷனல்னு சொல்ல முடியும். இவங்க எல்லாம் என்ன வேணாலும் சொல்ல முடியும். இவெல்லாம் கலப்படம் என்ன வேணாலும் சொல்ல முடியும். எல்லாருடைய அந்த ஐடென்டிட்டியுமே அதனால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஏஐ வந்து பெனிஃபிட்ஸும் இதுல நிறைய இருக்கு. அதே சமயத்துல ஆபத்தான, இது தப்பாக கையாளப்படும் பட்சத்துல இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆபத்தும் அதிகமா இருக்கு. அப்ப இது ஒரு டேஞ்சரஸான ஸ்வாட், டபுள் எட்ஜ் ஸ்வாட். அப்ப இந்த டபுள் எட்ஜ் ஸ்வாட் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கணுங்கிறதுல அமெரிக்கா ரொம்ப தெளிவா இருக்கு. வேற யாருக்கும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்குது. அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறனால அவன் என்ன பண்றான், அவனுடைய ஒரு சின்ன மூவ் தான் என்னன்னா, அமெரிக்க நிறுவனமா இருக்க கூட என்விடியாவை உன்னோட இந்த பர்டிகுலர் சிப்புக்கு மேல இருக்கக்கூடிய வேரியன்ஸ் எல்லாம் வந்து நீ வந்து செல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். சைனாக்கு தடை விதிச்சிருக்கான். ஸோ அவங்க செல் பண்ணல. அப்படி இருந்தும் சாட்ஜிபிடிக்கு ஈக்குவலா அவனால வந்து ஒரு ப்ராசஸிங் பவரை கொண்டு வர முடியுது. அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவன் பழைய சிப்பை வச்சு அதை சாதிச்சுட்டான். ஸோ அவனுடைய ப்ரோக்ராமிங்கும் கம்மியா இருக்கு. அது வந்து ரொம்ப ஈஸியா ஓப்பன் சோர்ஸும் பண்ணிட்டான். தேவைன்னா என்ன சொல்றாங்கன்னா, இப்ப சாட்ஜிபிடியை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி அதை பயன்படுத்திக்க முடியும். ஸோ அந்த சாட்ஜிபிடியை பயன்படுத்துறதுக்கான ஒரு டவுன்லோட் மட்டும் தான் இருக்கு. அதோடைய மூளையை நம்ம கையில வச்சுக்க முடியாது. புரியுதா? அதோட மூளை எங்கேயோ இருக்கும். நம்ம அதுகிட்ட கேட்டு பேசி வாங்கிக்கலாம் தகவலை. இப்ப இந்த டீப்சீக் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அதோட மூளையே நீங்க தேவையான எடுத்துக்கலாம். உங்களால எடுக்க முடிஞ்ச அளவுக்கு மூளை எடுத்துக்கலாம். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து ஒரு போன்ல இருந்து சில விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி எனக்கு அது உங்க போன்ல இருந்தே ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமா பிச்சு எடுத்துக்கலாம். சாட்ஜிபிடி அப்படி எடுக்க முடியாது. அதோட நியூரல் நெட்வொர்க் வந்து அது மாதிரி பிக்க முடியாது. ஆனா இதை வந்து தேவையா, இந்த உனக்கு கொஞ்சம் பிச்சு எடுத்துக்கோ, ஏன் அந்த மாதிரி கொடுத்து வச்சிருக்கோம். ஆக்சுவலா வந்து ஓப்பன் சோர்ஸ் ஆக்கிட்டான். இப்ப இது ஓப்பன் சோர்ஸ் ஆக்குனதுல பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. பிளஸ் என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். இதை வந்து இன்னைக்கு வந்து பாருங்களேன், இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஏஐ இந்த இது சாட்ஜிபிடி எல்லாம் எதுக்கு பயன்படுதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் கேர் இருக்குல்ல, இன்னைக்கு வந்து நிறைய இந்தியர்களுக்கு வேலை போகுது இதனால. இதுதான் உண்மை. இன்னைக்கு கஸ்டமர் கேர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு கம்பெனிக்குமே அதிகமா வந்து இந்திய நிறுவனங்கள் தான் கஸ்டமர் கேரிங் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்க ஹியூமன் ரிசோர்ஸ் அதிகமா இருக்கு. இங்கிலீஷ் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு இந்திய பாப்புலேஷனுக்கு நிறைய கம்மி காசு கொடுக்கலாம், கம்மியான காசுக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி இந்த 3 சிச்சுவேஷனை கரெக்டா பொருந்துற நாடு இந்தியாங்கிறதுனால இந்தியன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இந்த கஸ்டமர் கேர் சர்வீஸ்ல இருப்பாங்க. நீங்க வெளிநாட்டுல ஒரு ப்ராடக்ட் வாங்கி வெளிநாட்டுக்காரன் கஸ்டமர் கேர் பண்ணாலும், ஹலோ மேடம், how can I help you அப்படின்னு சொல்லி பேரெல்லாம் மாத்திடுவாங்க. இவங்க நம்ம ஆளு ராமசாமி பேரு. ஆனா இவங்க இப்ப பேசும்போது என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாக்ரட்டிஸ், புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரைட். அவங்க வந்து அப்படி போட்டு விட மாட்டீங்களாடா, இழுத்து அடிப்பீங்களாடா அப்படின்னு வந்து ஐ எம் சவுத் சாக்ரட்டிஸ் ஸ்பீக்கிங் ஃப்ரம் ஈரோடு. சோ இந்த மாதிரி வந்து ஊரை ஏமாத்திட்டு அலையிறது. ஸோ இந்த மாதிரி அவங்க நிறைய கம்பெனிஸை வந்து வச்சிருக்கிறாங்க. இப்ப இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு என்ன இனிமேலாம் வேலை வந்து கொஞ்சமா, ஏன்னா இந்த சாட்ஜிபிடி இன்னும் வாய்ஸ் அசிஸ்டன்ஸும் ஈஸியா பண்ணிட முடியும். அவங்க பேச பேச அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து ஸ்பிளிட் செகண்ட் டிஃபரன்ஸ் தான். அந்த ஸ்பிளிட் செகண்ட் டிஃபரன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஹியூமன் இன்ட்ராக்ஷனை சாத்தியப்படுத்த முடியுது, இனிமேல் முடியும். அப்ப அதை அவங்க வந்து கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் நான் கேள்விப்பட்டது என்னன்னா, ஒரு சில கம்பெனிஸ் வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட்ஸே வந்துட்டு சாட்ஜிபிடியோடலாம் கனெக்ட் பண்ணி அதுக்கான ஒப்பந்தங்கள்லாம் கையில் தாயிருச்சுன்னு தான். ஸோ அதுக்கு மீனிங் என்னன்னா, இப்போ ஒரு கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க, அந்த ஃப்ரிட்ஜ் வேலை செய்யல ஒழுங்கா, நீங்க ஃபோன் பண்றீங்க, அங்க ஒரு ஆள் உட்காந்துருப்பா, நீங்க அங்க உட்காந்துட்டு இந்த மாதிரி பண்ணாங்க, இந்த மாதிரி புளிசாதம் வச்சுங்க, இது சரியில்லாம போயிடுச்சு, அது ஆயிடுச்சு. ஆனா அங்க சாட்ஜிபிடி இருக்கும். நம்ம கிட்ட பேசும்போது அந்த ரெக்கார்டட் வாய்ஸ் தான் பேசுவோம். ஆனா அதுக்கு அந்த டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். நம்ம சொல்றது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அது இன்புட் எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்பான்ஸை வந்து ஒரு செகண்ட் எடுத்து டிலேல கொடுக்கும். இந்த ஒரு செகண்ட் டிலே இன்னும் காலம் ஓட ஓட அந்த டிலே கூட இல்லாம மைக்ரோ செகண்ட்ல நம்ம பேசுறதுக்கு முன்னாடியே அது ப்ரெடிக்ட் பண்ணி ரெஸ்பான்ஸ் கொடுக்குற மாதிரி. சோ அது ஆனா பொண்ணா உண்மையான கம்ப்யூட்டரா என்ன ஒண்ணுமே தெரியாம ஒரு ஹேர் படம் மாதிரி ஆகி போயிரும். கடைசியில லவ் பண்ண தலைவாங்க. நம்ம ஒரு இன்னொன்னு என்னன்னா, அப்படியும் பயன்படும் இது. வந்து ஐநோனா இங்க இப்ப நிறைய இது ஆடுக்கு இப்ப நம்ம யூடியூப்லயே அந்த மாதிரி ஆடெல்லாம் வருது. விர்ச்சுவல் கேர்ள் ஃப்ரெண்ட், நான் என்ன வேணாலும் உங்களுக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டேன். அது ஆனா ரொம்ப செய்ய வேணாமா, போமா நானே பாத்துக்கிறேன், ரொம்ப மொக்கையா இருக்கு. ஆனா
இன்னும் அடுத்த கட்ட டெவலப் வரும்போது நீங்க சொன்ன மாதிரி ஹெர் படத்துல வர மாதிரியான ஒரு அந்த எனக்கும் சிரிக்குமே ஒரு தொடர்பு இருக்கு ப்ரோ. இப்போ ரிலேஷன்ஷிப்ல தான் அது வந்து அந்த இந்த படத்துல அவெஞ்சர் படத்துல ஒரு பொண்ணு வருமே, அந்த பொண்ணோட குரல் தானே அந்த குரல். ஸோ ஸ்கார்லெட் ஜான்சனோட அவங்க குரல் அந்த மாதிரி வந்து அடுத்த கட்ட டெவலப்மெண்ட் சாத்தியப்படும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் இதெல்லாம் யூஸ் பண்றோம்ல, இதெல்லாம் வந்து இன்னைக்கு நம்மளுடைய இன்ஃப்ரா எப்படின்னா, நம்ம வந்து பிக்சர்ஸ் இருக்கு, அந்த ஐகான்ஸ் இருக்கு, அதுக்குள்ள போயிட்டு இந்த ஐகானுக்குள்ள உள்ள போனோம்னா இந்த இது இருக்கு அது இருக்குன்னு. இப்போ சப்போஸ் ஏஐனோட டெவலப்மெண்ட் அதிகரிக்க அதோட இது மாறிடும். கடைசியில ஜார்விஸ் உண்மையா வந்துடும். ஜார்விஸ்ல அவன் எப்படி பேசிக்கிட்டு அயன்மேன் வந்து பேசிட்டு செயல்படுத்துவாரோ அதெல்லாம் ரொம்பலாம் கூட ஃபியூச்சர் நான் சொல்லல, மேபி லைக் 5 to 6 இயர்ஸ்ல நியர் ஃபியூச்சர் கொண்டு வந்துட முடியும். இன்னைக்கு இருக்க டெக்னாலஜி வச்சு அதை வந்து சாத்தியப்படுத்த முடியும். அது அந்த மாதிரியான சிஸ்டம்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன ஆயிரும்னா, வெறும் ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரியோ இல்லை இது மாதிரியோ ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ் மாதிரி ஃபோன் மாதிரி அது வந்துடும் கையில. அதுக்கும் ப்ராசஸிங் இருக்கும். அதை நீங்க ஆன் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையானதெல்லாம் கேட்டுக்கலாம். டிஸ்பிளே தேவைன்னா இந்த இதை போடு, இந்த படம் நான் பார்க்கணும். இப்போ இன்னைக்கு வந்து பாக்குறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கும், அமேசான்ல ஒரு ரிலீஸ் ஆயிருக்கும், எது எங்க ரிலீஸ் ஆயிருக்குன்னு நமக்கு தெரியல. ஆனா நமக்கு படம் பேரு தெரியுது, இந்த படத்தை பார்க்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்கு நம்ம அக்கௌண்ட் இருக்கு என்ன நமக்கு தெரியல. பட் இதை வந்து எப்படி நம்ம தேடி பாக்குறோம்ல, இன்னைக்கு கையில போட்டு பாக்குறோம். சரி, இப்ப ஏதோ ஒரு புது படம் ஒன்று வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு ஒரு அருமையான ஒரு படம், அந்த கருமத்தெல்லாம் போய் பார்க்க முடியாது. அப்படியே பார்த்தாலும் ChatGPT இந்த கருமத்தை நீங்கள் அப்படி ஆயிரும். சோ ஏதோ ஒரு படம் வந்திருக்குன்னு வைங்களேன், அந்த படத்தை வந்து நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிறோம். அது ஏதோ ஒரு OTT தளத்துல இருக்கும். இதை சொன்ன உடனே இந்த OTT தளத்துல இருக்கு, உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் இதுல இல்ல, நான் தேவையா இது நான் வந்து இப்ப இந்த அக்கௌண்ட் வந்து நான் என்கேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணவா அப்படின்னு கேட்கும். சரி சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா டக்குனு உங்க பேங்க் டீடைல்ஸ் கேட்கும். சரி இதுன்னு சொன்னோன்னா டக்குன்னு பேங்க் வேலையை முடிச்சு கொடுத்துரும். இது வந்து என்னன்னா, ஒரு இன்டராக்டிவா ஒரு ஆள்கிட்ட பேசிக்கிட்டு பண்ற மாதிரி. அதே போல இப்ப வீடியோ எடிட்டிங்லாம் வேற மாதிரி மாறலாம். எப்படி மாறலாம் அப்படின்னா, இன்னைக்கெல்லாம் உட்காந்து இதை இங்க வெட்டு இங்க ஒட்டுன்னு இருக்குல்ல, அதுக்கு பதிலா அந்த கிட்டத்தட்ட அயன்மேன் பண்ற மாதிரி தான். சரி இந்த பாகம் வேணாம், இது கட் பண்ணி தூக்கிட்டு இந்த இடத்துல வேற ஒரு கிளிப்பிங் நீ போடு, இதுக்கு மேட்ச் கிளிப்பிங் போட்டுக்கோ பிரகாஷ். ஆனா இப்பதானா நான் சிஸ்டம் வாங்கியிருக்கேன், அதுக்குள்ள இப்படி ப்ராப்ளம் பண்ண வரையும் போட்டுறாதீங்க, கொஞ்சம் பயமுறுத்தி பார்க்கலாம் எடிட்டர்ஸ் எல்லாம் அப்படின்னு. எல்லாமே வாய்ப்பு இனிமேது ஹியூமன்ஸ், அதாவது மனிதர்களுடைய வேலை என்பது இந்த மாதிரியான சிஸ்டம்ஸ் டெவலப் ஆக குறைய தொடங்கும். மனித வாழ்க்கை பயனற்ற வாழ்க்கையாக உருவாக வாய்ப்பு இருக்கு. நீங்களே எனக்கு துரோகம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல பாரி, வாய்ப்பு என்னோட இடத்துல ஒரு வச்சுட்டு இது பண்ணிட்டு வச்சுட்டோம்னா உங்களை மாதிரியே அது பேசும், உங்களை மாதிரியே இது பண்ணும். தெரியுது, I can see the future now. எனக்கும் அது நடக்கும். என்ன வேணாலும் பண்ண முடியும். இது இந்த கலைஞர் எம்ஜிஆர் அந்த ஃபேஸ் நிப்பீங்களா நீங்க? இதுதாங்க இது. இன்னைக்கு நிறைய பேரு ஆடியோ லீக் ஆனா கூட ஏஐ ஆடியோ தான் வருது. சோ என்ன வேணாலும் என்ன வேணாலும் பண்ண முடியும். இந்த வாய்ஸ் இதை பண்ண முடியும், அதை மாத்தி இருக்க முடியும். ஸ்டாலின் அவர்கள் பேசினதெல்லாம் கேட்டீங்களா? ஏஐ மாடல்ல எவனோ ஒருத்தன் போட்டு அவர் வாய்ஸ் தூக்கி போட்டு விட்டு அல்டிமேட் நீதி கொண்டு வந்தியா எதுக்கு இந்த துண்டு, அது இதுதான் பண்ணிருக்காங்க, ஏதோ சாஃப்ட்வேர்ஸ் தான் பண்ணிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இனிமே சாத்தியம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்ல விஷயத்துக்கு இது பயன்பட்டா எவ்வளவோ நல்லதா இருக்கும். ஆனா நம்ம மனிதர்களை பத்தி தெரியுமே, இவங்க குரங்கு பயிலுக, இவங்க கையில பூமாலை கொடுத்தா என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும். குரங்கு கையில பூமாலை மாதிரி தான் இந்த ஏஐ இருக்க போகுது. எனக்கு அப்பட்டமா தெரியுது கண்ணு முன்னாடி. நிறைய ஸ்கேம் நடக்கும். ஸ்கேம்லாம் இப்போ எங்க ஸ்கேம்லாம் இல்ல, பெரிய அளவு ஸ்கேம் நடக்கும். ஏன்னா ஏஐ மூலமா நிறைய விதமான போர்ஜரிஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி புது ஸ்கேம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து இது பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்குமே இந்த ஓப்பன் சோர்ஸ் வந்து ஒரு திறவுகோலாகவும் இருக்கும். இப்போ ஓப்பன் சோர்ஸ்ல நல்லதும் நடக்கும். எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிம்பிளா சொல்றேன். இப்ப நம்ம ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறோம். அந்த இயக்கத்துல வந்து சேர்றவங்க கிட்ட ஒரு கான்வர்சேஷன் பண்றதுக்கு ஒரு சாட் பாட் வேணும்னு வைங்க. அந்த சாட் பாட்டை நம்ம இன்னைக்கு வந்து டீப் சீக் மூலமாவே பயன்படுத்த முடியும். ChatGPT பயன்படுத்த முடியாது, ஏன்னா அது ஓப்பன் ஏஐ இல்ல. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாவே கிடைக்கிறதுனால இதை ஃப்ரீயாவே இன்டெகிரேட் பண்ணிட்டு நம்மளால அதை யூஸ் பண்ணிக்க முடியும். புசியானதுக்கு வேலை போயிடும். ஆமா, ஓகே. சோ ஒரு கட்சியில ஒருத்தரை சேர்க்கணும் போனோம், அவங்களோட அந்த கான்வர்சேஷன் பண்றது, அவங்களுக்கு தேவையான தகவல்களை கொடுக்கறது, அவங்க எப்படி பதிவு பண்ணணும்னு சொல்லி கொடுக்கறது, இது எல்லாமே பண்ண முடியும். கவர்மெண்ட்னால இதை ஈஸியா அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஒரு பாமரர்களுக்கு அவங்களுக்கு விஷயங்களை சொல்றதுக்கு சொல்றதுக்கு. ஆனா இதை வேற மாதிரியும் பயன்படுத்தலாம். மோடியே டைரக்டா நம்ம கிட்ட கான்வர்சேஷன் பண்ற மாதிரி, சொல்லிட்டு ஆரம்பிச்சிருவாரு, மோடியே பேசிட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மாறுவான். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ண முடியும். சோ இதோடைய இம்ப்ளிமெண்டேஷன் எந்த அளவுக்கு போகும்னு நமக்கு தெரியல. ஆனா ஃபியூச்சர் வந்து கொஞ்சம் ஸ்கேரியா தான் இருக்கு. இதுல அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். அதுல போட்டி இவங்களுக்குள்ள இப்ப என்ன ஆக்சுவலா இப்ப இன்னைக்கு இருக்கிற நிலவரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
சாட்ஜிபிடிக்கும் இந்த டீப்சிக்கும் இருக்க பிரச்சனையே என்னன்னா யாரு வந்து பிரபலமானவர் அப்படின்னு. ஆனா நான் என்ன சொல்றேன், இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் இருக்கு மாதிரி இவங்களுக்கும் ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒண்ணு என்னன்னா அவன் ஃப்ரீயா கொடுக்குறான், உன்னால கொடுக்கவே முடியாது. நீ வந்து ஒரு சின்ன சின்ன யூசர்ல தான் ஃப்ரீயா கொடுக்குறான். அவனுடைய அந்த மூலையவே கழட்டி கொடுத்துட்டான், அந்த போய் நீ யாரா யூஸ் பண்ணிக்கிட்டு ஓப்பன் சோர்ஸ் ஆகி சீப்பா மாத்தி விட்டுட்டான். இப்ப அது ஓப்பன் சோர்ஸா மாறினால இனிமேல் இவங்கனால வந்து காசுக்கு இதை பண்ண முடியாது. இப்ப இவனும் ஃப்ரீ ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவான். இல்ல அட்லீஸ்ட் விலையை குறைச்சு வரணும். இதுல இப்பதான் விளம்பரம் போட்டுட்டு இருந்தான் யாரு, நம்ம கூகுள் வந்து ஜெமினி ஏஐக்கு விளம்பரம் போட்டுட்டு இருந்தான். எவ்வளவு பாத்தீங்களா விலை? 2000 சம்திங் மந்த்லின்னு நினைக்கிறேன். யாரு இது போங்க ஏன்டா டே. இப்ப என்னன்னா இது வந்து அதை விட அட்வான்ஸ் ஆக்சுவலா. இதுதான் சாட் ஜிபிடியோட போட்டி போடுற அளவுல கம்பீட் பண்ற அளவுக்கு இருக்கு. அது ஜெமினி எல்லாம் சாட் ஜிபிடியோட எல்லாம் போட்டி போடுற அளவுக்கு இன்னும் வளரல. சோ அப்கோர்ஸ் எல்லாருமே இது பக்கம் தான் போறாங்க. இது சைனீஸ் அப்படின்னு வர்றதுனால சில கன்சர்ன்ஸும் இருக்கு. ஏன்னா இது வந்து நம்மளோட எல்லா டேட்டாஸையும் அதனால எடுக்க முடியும், டேட்டாவை அனலைஸ் பண்ண முடியும். அப்ப தமிழ்நாடுல என்னென்ன நடக்குதுன்னு அதனால தெரிஞ்சுக்க முடியும், ஒவ்வொருத்தரோட உளவியல் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும், எந்தெந்த ஊர்ல என்னென்ன பிரச்சனைங்கிறது அதனால ஈஸியா அதனால வந்து எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். யாரு என்னென்ன எவ்வளவு எந்த கட்சி ஜெயிக்குங்கிறத கூட அதனால ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் சீனா கிட்ட இருக்கும் பொழுது, சீனா வந்து இந்தியாவுக்கு எதிரி நாடு மாதிரி ஒரு சூழல் இருக்கும் பொழுது இந்தியாவுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய ஆபத்தா போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மோஸ்ட்லி எனக்கு என்னோட ஃபீல் என்னன்னா இந்தியாவும் இதை வந்து பேன் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குன்றீங்க. அமெரிக்காவும் பேன் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு. டிக்டாக் பண்ண மாதிரி இதை பேன் பண்ணுவாங்க. இது வந்து இருக்கக்கூடாது, இதை செயல்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அது வந்து அவங்களோட குளோபல் மார்க்கெட்ல அவங்களுக்கு அடி கொடுக்கும். ஆனா அதுக்கு முன்னாடியே இவங்களுடைய அந்த சந்தைகள் இருக்குல்ல, அந்த ஏஐ மூலமா இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் சந்தைகள், அந்த ஷேர் மார்க்கெட், இதெல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ சோர்ஸ் ஆஃப் ஏஐ வரும் பொழுது அதை நோக்கி சாயுது, அது அடி வாங்குது. ஸோ குளோபல் மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருக்கு. என்னதான் இருந்தாலும் டெக்னாலஜி வளர 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 அது விலை குறைய தான் அது நிக்கும். புரியுதுங்களா? இல்லைன்னா ஏலியன் அது வந்து அது ஒரு மாதிரி ஓரமா போயிடும். அது வந்து யாரும் பயன்படுத்தாத ஒரு சிச்சுவேஷனுக்கு போயிடும். அது ஒரு பேக் டிராப்பா தான் மாறும். இதுதான் உண்மை. இன்னைக்கு வந்து ஒரு காலத்துல வந்து இந்த கிராஃபிக் கார்டு இதெல்லாம் விலை கம்மியா இருந்துச்சு. இந்த கிரிப்டோ மைனிங்கிற பேரை கொண்டு வந்து கிராஃபிக் கார்டு விலையெல்லாம் ஏறிச்சு. கிராஃபிக் கார்டு விலையெல்லாம் ஏற என்ன ஆகுதுன்னா, அந்த கேமர்ஸ் அந்த கிராஃபிக் கார்டை வச்சு பயன்படுத்தக்கூடிய மற்ற அந்த எடிட்டிங் லோட்லோஸ் இதெல்லாத்துக்குமே அல்டர்னேட்டிவ் போக ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அது வந்து அந்த ஷிஃப்ட் ஆயிரும். நீங்க வந்து ஒரு ஓவரா இழுத்து பிடிச்சா நான் என்ன சொல்றேன், ஏழை எளிய மக்களுக்கு எல்லாமே கிடைக்கிற டெக்னாலஜியோடைய விஷயங்கள் கிடைக்கிற அளவுல இருக்கும் பொழுதுதான் அது வந்து பரவலாகும் அந்த டெக்னாலஜி. அப்படி இல்லைங்கிற பட்சத்துல அந்த டெக்னாலஜி வந்து பின்வாங்கப்படும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் கம்பெனி ஓவரா நம்ம ஊர் கம்பெனி தான் பயங்கரமா அதுல வந்து இந்த விஷயத்தெல்லாம் போட்டு இதெல்லாம் சென்சார் லோட்லோஸ்க்கு எல்லாத்தையும் போட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வெளியிட்டாங்க. அது இப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்க, ரோட்ல வந்து லைட் அடிச்சா கூட வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியல, சென்சார் ஃபெயிலியர்னு சொல்லிட்டு அங்கேயே ரோட்ல நிக்குது. காம்ப்ளிகேஷன்ஸ். அப்ப இது என்ன ஆகுதுன்னா, சோ ஆட்டோமேட்டிக்கா வந்து அது வேற வழி இல்ல, அவங்க கொஞ்சம் கிரேட் டவுன் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும். இல்லைன்னா அது அந்த அளவுக்கு நம்மளுடைய ஊரை வந்து உங்களால இது பண்ண முடியல. இவங்க வந்து பிரச்சனை என்ன டக்குன்னு வந்து குத்துவாங்க, இது பண்ணுவாங்க. நீங்க வந்து என்ன பண்ண முடியுங்க, அது காருக்கு என்ன அதுன்னு சண்டையா போட முடியும். சோ ஒன்னும் பண்ண முடியாது. சோ இந்த மாதிரியான சில சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சில கார்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போக போக உள்ள இருக்கவங்க தூங்கிட்டாங்கல்ல, மயங்கிட்டாங்க, இல்ல ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி இருக்கும். அந்த கார் வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரிலாம் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம ஊர்ல செட் ஆகுமான்னு பார்த்தா ஆகாது. புரியுதுங்களா? சோ இது இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து சிக்கல் மிகுந்த நிறைய விஷயங்கள் இருக்கதான் செய்யுது. அப்ப முடிஞ்ச வரைக்கும் இந்த டெக்னாலஜி இது எல்லாத்தையும் ஒரு அளவுக்கு வச்சுக்கிறது நல்லது. இன்னும் நான் சொல்றேன், இந்த ஏஐ வந்ததுல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட போகுது. இப்ப நம்ம எல்லாம் சின்ன வயசுல கஷ்டப்பட்டு படிச்சிருப்போம். ப்ராப்ளம் சால்விங்கா இருக்கட்டும், கணக்கு போடுறதா இருக்கட்டும், நமக்கு அதெல்லாம் வெறுப்பா தான் இருக்கும். இருந்தாலும் அதை நம்ம ஒரு அளவுக்கு நம்ம கத்துக்கிட்டோம். அது அந்த நம்ம மூளையை ஓரளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்ட்ரெயின் பண்றது மூலமா நம்ம மூளையை கொஞ்சம் புஷ் பண்ணி கொண்டு போயிருக்கோம். அப்ப நம்ம மூளைக்கு கொஞ்சம் வேலையை கொடுத்துருக்கோம். அப்ப நம்மளோட மூளையோட திங்கிங் கெப்பாசிட்டி, நம்ம மூளையோடைய செயல்திறன், நம்ம மூளையோட டெசிஷன் மேக்கிங்லாம் வந்து ஓரளவுக்கு டியூனின் ஆயிருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்க யங்கர் ஜென்ரேஷனுக்கு வந்து அவங்க அந்த அளவுக்கு எந்த ஒரு வேலையும் செய்யாத ஒரு சோம்பேறித்தனமான, அவங்க மூளையை பயன்படுத்த முடியாத ஒரு கூட்டத்தை உருவாக்குறதுக்கு ஏஐ வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி அப்படிதான் இருக்கு பாரு. ஏஐ வந்து அவங்களோட வேலைகளை ரொம்ப சுலபப்படுத்துறங்கிற பேர்ல அவங்கள வந்து சிந்தனையற்றவர்களாக மாற்றுவதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமா. அவங்க கெப்பாசிட்டி என்னன்னு அவங்களுக்கே தெரியாம போயிடும். நம்மளால எவ்வளவு சிந்திக்க முடியும், நம்மளால எவ்வளவு புஷ் பண்ண முடியும் நம்ம மூளையோட கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறத
இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல, சிம்பிள். நம்ம இப்ப எதையுமே மனப்படமா வச்சுக்கிறது இல்ல. நீங்க கவனிச்சீங்கன்னா ஒரு காலத்துல வந்து Phone number எல்லா போன் நம்பரும் எல்லாமே தெரியும். இன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்கவங்களோட போன் நம்பர் கூட நமக்கு தெரியாத அளவுக்கு போயிடுறோம். True. அப்ப இந்த மாதிரியான ஒரு நம்மளோட மூளைக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கூட நம்ம சேர்த்து வச்சுக்காத ஒரு சூழல்ல தள்ளப்படுவோம். ஸோ அது ஏஐ வந்து ரொம்ப அதிகரிக்க மனித இனம் முட்டாளாவதற்கான வாய்ப்பு அதிகம். அதை எப்படி பேலன்ஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஓகே, சோ இவங்க 2 பேருக்குள்ள நடந்த அந்த போட்டியில அது ரொம்ப சீப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏஐ அப்படின்றது இவங்க பில்டப் கொடுத்த வச்சிருக்கல இருக்குல்ல, அது அப்கிரேடட் அசிஸ்டன்ட் அப்படின்னு தான் நம்ம இதை அப்ப இப்போதைக்கு அது அப்படிதான் இருக்கு. அந்த அளவுல தான் நம்ம கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. மேபி அதோட அட்வான்ஸ்டு வெர்ஷன்ஸ் வந்து ராணுவத்துல இதுல எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம், தெரியல நமக்கு. பட் இதுதான் இங்க விஷயம். ஆனா நம்ம என்ன சொல்லணும்னா, எதையுமே நம்ம உதாசீனப்படுத்திடவும் கூடாது. ஆனா அதே சமயத்துல அதை முடிந்த வரைக்கும் நன்மைக்காக பயன்படுத்தணும். சோ அதனால நம்ம அதை தெரிந்து கொள்வதில் அடாப்ட் டு சேஞ்ச், பட் ஃபுல்லா அதுக்கே வந்து நம்ம அடிமை ஆயிட்டு நம்ம சிந்தனை எல்லாத்தையும் இழந்துடக்கூடாது. எல்லாமே அதுல இருந்து இருக்கு, எல்லாமே அதுல தெரியுது, பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்க கூடாது. ஓகே ஃபைன். கடைசியா ஒரே ஒரு விஷயங்க, இதுல இந்தியா அப்படிங்கிற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா, நம்ம ரொம்ப இதுல எல்லாம் பின்தங்கி ரொம்ப பின்னாடி தான். ஏன்னா நம்மளோட இது வந்து 100வது ராக்கெட் விட்டுருக்கோம் நம்ம. இது என்னன்னா, நம்ம ராக்கெட் விடுறது இதெல்லாம் பண்ணிட்டு தாங்க இருக்கிறாங்க. நம்ம டெக்னாலஜில இந்தியாவோட பங்கும் இந்தியர்களுடைய பங்கும் அளவுக்கு அதிகமா இருக்கு, இல்லையே நம்ம சொல்ல முடியாது, மறுத்துற முடியாது. இங்க மூளையற்றவர்களா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா அதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இந்த கவர்மெண்ட்டும் இந்த கவர்மெண்டோட பாலிசிஸும் உருவாக்கியிருக்கானா இல்லை. நம்மளோட வெளியுறவுத்துறை கொள்கைகளை தொடங்கி நம்மளுடைய மக்களுக்கான இளைஞர்களுக்கான கொள்கைகள் வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே வேலையாட்களாகத்தான் இந்த இந்திய அரசு பார்க்குது. இந்த வேலையாட்களை வெளியில போய் சம்பாரிச்சு நமக்கு கொட்டுவான், அவனுக்கு வரியை அதிகமா போட்டு 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 வெளிப்படையா டாக்ஸ் டெரரிஸ்ட் கண்ட்ரினே பேர் வாங்கிருச்சு இந்தியா. இந்தியாவை இன்னைக்கு டாக்ஸ் டெரரிசம்னு சொல்லி விமர்சிக்கிறாங்க. அதாவது அதிகப்படியான வரிச்சுமைகளை போட்டு மக்களுடைய செல்வங்களை திருடுறாங்க, அப்படிங்கிற ஸ்குவீஸ் பண்ணி எடுக்கிறாங்கிற மாதிரியான ஒரு கெட்ட பேரை இன்னைக்கு இந்தியா உலக மத்தியில வாங்கியிருக்கு. ஸோ இதுதான் அவங்களோட மென்டாலிட்டியா இருக்கு. இந்த இந்தியாவோட ரூலிங் கிளாஸோட மென்டாலிட்டி இதுவா தான் இருக்கு. இவன் போய் வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கிட்டோம், அவன் உள்ள வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவான், அவன் கிட்ட இருந்து நம்ம வந்து அவ்வளவுதான். மித்தபடி இதன் மூலமா நம்ம அடுத்த நம்மளோட நாட்டுடைய பாதுகாப்பு எப்படி வளர்த்துக்கலாம், நம்ம நாட்டுடைய எஜுகேஷன் எப்படி டெவலப் பண்ணலாம், நம்ம நாட்டுடைய ஒவ்வொரு பொருளாதார மையத்தையும் எப்படி வந்து ஸ்ட்ராங் பண்ணலாம், நம்ம நாட்டுக்குன்னு இருக்கக்கூடிய சில முக்கியமான இந்த விவசாயம் சார்ந்த இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஏஐ பயன்படுத்தி எப்படி இது பண்ணலாம், இதெல்லாம் வந்து இந்தியால எதுவுமே இதெல்லாம் யாரா ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணா கூட அதை ஓரங்கட்டி ஒதுக்கி விடுறது தான் வேலையை பாக்குறாங்க. இல்ல அன்னைக்கு எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க பாரு, நம்ம பக்கத்து நாடுல பாரு அவன் டீப் சீக்கிரம் ஏஐ வந்து நிறைய சாட் ஜிபிடி எல்லாம் வச்சிருக்கான், நீங்க என்னடா இன்னும் ஆஸ்ட்ரோ டாக் அந்த மாதிரிலாம் வந்து போயிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி அது ஒரு குட்டி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து அந்த இடத்துல ஃபீல் பண்ணும். ஐயோ நம்ம கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கோம்னு சொல்லிட்டு. பட் பாக்கலாம் நம்மளாலையும் திருப்பி இந்த ரேஸ்ல முன்னுக்கு வரும். இந்த ரேஸ்ல முன்னுக்கு வரணும்னா நம்மளுடைய கவர்மெண்ட் அண்ட் அந்த பாலிசிஸ் எல்லாம் மாறணும். நம்ம கவர்மெண்ட் வந்து ஊழல்லையும் லஞ்சத்திலையும் காசு கொடுத்தும் வாக்குகளை விற்கக்கூடிய ஒரு கவர்மெண்டா இருக்கு. மக்களும் கரப்டடா ஆயிட்டாங்க, மக்கள் கரப்ட் ஆயிட்டாங்க, பொலிட்டிஷியன்ஸ் கரப்ட் சொல்ல, மக்கள் கரப்ட் ஆனாலதான் நீங்க தான் தேர்ந்தெடுக்கிறீங்க கரப்டான பொலிட்டிஷியன்ஸ். நீங்க கரப்ட் ஆயிட்டீங்க, முதல்ல உங்க கையில இருக்க கரைகளை நீங்க கழுவுங்க. கையில காசு வாங்கிட்டு நீங்க வந்து ஒரு வாக்கு போடுறீங்கிறதே எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான ஒரு விஷயம். நம்ம அதை தான் சொல்லிட்டே இருக்கோம். லிட்ரலி we are pimping ourselves. இதுதான் உண்மை, இதுதான் மக்களுடைய நிலை. அதை நீங்க பண்ணிக்கிட்டு நீங்க வந்து இது முன்னேறணும் அது முன்னேறாது. உங்க நாடு உங்க கண்மடி நாசமா போறதை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள், அவ்வளவுதான். ஓகே, சோ இந்த ரேஸ் எல்லாம் வந்து யோசிச்சு பார்த்தா ரொம்ப வந்து டிமோட்டிவேட்டிங்கா இருக்கு. சரி விட்டு வாங்க அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல இந்த விஷயத்தை எடுத்துட்டு வந்தோம். பட் ஹியூமன் ஆங்கிள் இருந்து நம்மளுக்கு டெக்னிக்கலா நிறைய பேர் பேசிட்டாங்க, நிறைய பேர் அந்த அளவுக்கு நமக்கு டெக்னாலஜியும் தெரியாது. நமக்கு வந்து அது ஒரு பயன்பாட்டு பார்வையில இருந்து அதோடைய எதிர்காலம், அதோடைய அரசியல், அதோடைய இது. ரெண்டாவது என்னன்னா, ரெண்டுக்கு முன்னாடியுமே அரசியலும் இருக்கும், ஜியோ பாலிடிக்ஸும் இருக்கும். நிச்சயமா சாட் ஜிபிடி கிட்டயும் இருக்கும், இந்த டீப் சீக் கிட்டயும் இருக்கும். இவங்க 2 பேருமே அவங்களோட அஜெண்டாஸ் வந்து நமக்கு தெரியாம புஷ் பண்ணுவாங்க. சோ அதெல்லாம் நமக்கு கொஞ்சம் கவனமா ஆராய்ஞ்சு பார்க்கணும். கிளியர். மிக்க நன்றி. நன்றி.